அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இந்த ப்ரோக்ராமில் விகார்ட் பெடஸ்டல் ஃபேன் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கமர்ஷியல் டைப்புன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் பெருசாக இருக்கும். டொமஸ்டிக் டைப்புன்றது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும், பிளாஸ்டிக்லேயே இருக்கும். இது கமர்ஷியல் டைப்பு, கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். இது சப்போஸ் இதில் ஏதாச்சும் மெயின்டெனன்ஸ் வருது, ஸ்பீடு கம்மியாச்சு, கண்டென்சர் மாற்றணும், இல்லை சுவிட்ச் ப்ராப்ளம், இல்லை ஓடலை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு சூழ்நிலைக்கு நம்ம பிரிக்கணும்னு பார்க்குறப்ப இந்த பேக் கவரை கழட்டணும்னா அதுக்கு ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஆசிலேஷன் ஆன் ஆஃப் காண்டி ஒரு நாப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு தான் இந்த ப்ரோக்ராமில் பார்க்குறோம். ஏன்னா அந்த நாபை கழட்டாமல் அந்த கவரை கழட்ட முடியாது இந்த சூழ்நிலைக்கு. பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அந்த நாபு வந்து பார்த்திங்கன்னா ஓங்கி இழுத்தாலே வெளியில் வந்துடும். ஆனால் நம்ம கலட்டுறப்போ வந்து மெயின்டெனன்ஸ்காண்டி கலட்டுறோம், ஓடி இருக்கும், பழுத்து இருக்கும். இந்த சூழ்நிலைக்கு தான் அதை கலட்டுறோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த நாபை கலட்டுறதுக்கு நான் கனெக்டரை யூஸ் பண்ணுறேன். கனெக்டரில் வந்து இந்த எட்ஜ் வந்து ஷார்ப்பாக இருக்கணும். அதை இந்த உள்ள நேராக அந்த பேக் கவரில் அந்த வெண்டிலேஷனுக்காண்டி இருக்கக்கூடிய ஓட்டையில் திணிச்சிட்டு அந்த நாபை அப்படியே லேசாக சுற்றிட்டே வந்தீங்கன்னா நாபில் வந்து ஒரு ஸ்ப்ளிட் இருக்கும். அந்த ஸ்ப்ளிட்டுக்குள்ளே அந்த கனெக்டரையோ இல்லை இந்த ஹெட் அலைனர்னு சொல்லுவாங்க, பழைய டேப் ரெக்கார்டுகளுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஹெட் அலைனர் மாதிரி ஏதாச்சும் சன்னமான திருப்புளி இல்லை சன்னமான கம்பி மாதிரி உள்ளே திணிச்சிட்டு அந்த கேப்பில் வச்சுட்டு அமுக்கி பிடிச்சோம்னாலோ இல்லை லேசாக ஸ்ப்ளிட் பண்ணி விட்டோம்னால அந்த நாபு வந்து ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான், இந்த நாபு இழுத்தா வந்துடும். லேசாக ஸ்ப்ளிட் பண்ணி இழுக்கணும். ஏன்னா வந்துட்டு இப்போ நம்ம கலட்டுறதே மெயின்டெனன்ஸ் தான் கலட்டுறோம். ஹீட்டாக இருக்கும், ஓடி இருக்கும், புஷு பிடிச்சிருக்கும். இந்த சூழ்நிலைக்கு என்னென்னா இந்த பிளாஸ்டிக் பார்த்திங்கன்னா பூராமே ஆசிலேஷன் கியர் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பூரா பிளாஸ்டிக் தான். குத்து பார்த்திங்கன்னா தெரியும், பூரா பிளாஸ்டிக் தான் இருக்கும். பழுத்த சூழ்நிலைக்கு இந்த நாபை பிடிச்சி புல் அவுட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, இழுத்தோம்னா எல்லாம் அக்கா ஒடியாந்துடும். ஏன்னா ரெண்டு ஸ்க்ரூவில் தான் இருக்கும், மெட்டல் ஸ்க்ரூ. அதனால் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்துடும். ரெண்டாவது வந்து இந்த நாபம் உடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஸ்பிரிட் அப்படியே ரெண்டாவது உடஞ்சி விழுந்துடும். இருந்தாலும் அது நாபு கிடைக்கும். இருந்தாலும் இப்படி எடுத்துட்டோம்னா அந்த கியர் பாக்ஸ் தப்பிச்சுக்கும். இந்த சூழ்நிலைக்கு நம்ம இதை தான் பண்ணுறோம். அதாவது வந்து இந்த நாபை ஃபிட்டிங் பண்ணையில் பார்த்திங்கன்னா அந்த நடுவில் ஒரு க்ரூ இருக்கும், அதுக்கு உண்டான லாக் இருக்கும். போட்டு அமுக்கணும்னா போய் லாக் ஆகிக்கிறோம், இழுத்தா வந்துடும். ஆனால் இழுக்கிறப்ப நம்ம மெயின்டெனன்ஸ் பிரிக்கிறதுனால அந்த கியர் பாக்ஸ் பழுத்து இருந்துச்சுன்னா துண்டு துண்டாக ஓடி போயிடும். அதனால் வந்து இதை என்ன பண்ணுறோம்னா ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் இல்லாட்டி சின்னதாக ஒரு டெஸ்டர் மாதிரி இப்போ கணக்கு வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு இப்படியே அந்த நாபை ஸ்ப்ளிட் பண்ணி விரித்து விட்டிங்கன்னா அப்படியே தன்னால் அந்த பிடிமானத்துலேருந்து ஈஸியாக வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இதை மெயின்டெனன்ஸ் பார்த்துக்கலாம். இவ்வளோ தான் இந்த நாபை பிரிக்கிற சிஸ்டம், வேறு ஒன்றும் இல்லை. இது எடுத்துட்டோம்னா நமக்கு கொஞ்சம் செலவு குறையும். இந்த கியர் பாக்ஸ் வந்து சப்போஸ் கியர் பாக்ஸ் மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருந்து மாற்றிட்டோம்னா பிரச்சனை இல்லை. இழுத்து உடச்சிட்டு அந்த பின்னாடி அந்த கியர் பாக்ஸ் கிடைக்கலைனாலும் அந்த ஃபேன் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் வந்து இதை நம்ம இப்படி பிரித்து யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. இது உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ப்ரோக்ராமில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.